இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா எத்தோனாயிக் ஆசிட் அப்படின்னு பார்க்க போகிறோம். எப்படின்னா எத்தோனாயிக் ஆசிட் அது ஃபார்முலா பிரேக்கில் என்ன கொடுத்துருக்கான், CH3COOH அப்படின்னா. அப்போ CH3 அப்படின்றது மீத்தேல் ரைட்டா. அப்போ CH4 அப்படின்றது மீத்தேன் ANE ரைட்டா. அதில் ஒரு ஹைட்ரஜனை எடுத்துட்டு இந்த COOH அதாவது என்னது கார்பாக்சிலிக் ஆசிட்டு வினைபுரிந்தால் அது என்னவாக மாறும், எத்தனாய்க்கு ஆசிட்டாக மாறும், அமிலமாக மாறும். அதாவது ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம் என்னது, ஒரு ஹெச்சை எடுத்துட்டு கார்பாக்சிலிக் ஆசிட் வந்து COOH வினைபுரிந்தால் எதுவாக மாறும், எத்தனாயிக் ஆசிட்டாக மாறும் ரைட். ஓகே, இப்போது நெக்ஸ்ட் அதை பாருங்கள். எத்தனாயிக் ஆசிட் அல்லது அதுக்கு பேர் இன்னொரு பேர் இருக்குது. இப்போ எனக்கு உதாரணமாக பாலசுப்ரமணியம் என் பேர், என்னை மொதுத்தம்பாம்பாங்க சின்ன வயசில், அதாவது குண்டா இருக்குன்றதுனால ரைட்டா. அப்போ அது பட்ட பேர். அது மாதிரி இது இன்னொரு பேர் இருக்குது. எத்தனாயிக் ஆசிட் என்பது இருக்கின்றன அசிடிக் ஆசிட். அப்படின்னா அசிடிக்னா அசிடிட்டியை உண்டாக்குறது. அசிட்னா எப்படின்னா அசிட்னு என்ன சொல்லிங்கன்னா ஆல்கஹால், அசிடிக் அமிலம், ஆல்கஹால் தான் சேர்ந்தது அது அசிடிக் ரைட்டா, அதை உண்டாக்குறது ரைட்டா. அப்போது எத்தனாயிக் ஆசிட் என்பது அல்லது அசிடிக் ஆசிட் என்பது ரெண்டும் ஒன்று தான். இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மெம்பர்ஸ். அப்படின்னா மெம்பர்ன்றது இதில் வந்து ஒரு குழு மெம்பர் கிடையாது. மெம்பர்ன்றது நீங்கள் மெம்பர்ஸ்ன்றது இங்கிலீஷில் படிச்சிருப்பீங்க. மெம்பர்ன்றது ஒரு நம்ம ஆசிரியரில் மெம்பராக இருக்கும், குழுவில் மெம்பராக இருக்கும், மாணவர்கள் மெம்பராக இருக்கும்னு படிக்க. மெம்பர்ன்றது இந்த வினைபுரியும் கெமிஸ்ட்ரின்னு வரும்போது மெம்பர்ஸ்ன்னு சொல்கிறது எதை குறிப்பிடுவாங்கன்னு சொன்னால், அது வினைபுரியும் பொருளில் உள்ள ஒரு சப்ஸ்டன்ஸ் உள்ள ஒரு பிரான்ச்சை குறிப்பிடுவாங்க ரைட்டா. அப்போது நல்லா கவனிங்க. எத்தனாயிக் ஆசிட் ஆர் அசிட்டிக் ஆசிட் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மெம்பர். அப்படின்னா முக்கியமான ஒரு மெம்பர்ன்றது என்னது, ஒரு முக்கியமான நபர் கிடையாது இந்த இடத்துல, முக்கியமான ஒரு பொருள் ஆஃப் த எந்த பொருள் ஆஃப் த கார்பாக்சிலிக் ஆசிட் ஃபேமிலி. அப்படின்னா கார்பாக்சிலிக் குடும்பம்னு சொல்லி ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை படிச்சுட்டு தான் இங்கே வரணும். அப்போ கார்பாக்சிலிக் குடும்பம் அந்த டேபிளில் சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா. அப்போ அதுலேருந்து அந்த குடும்பத்தில் இது ஒரு முக்கியமான ஒரு பகுதியாக கருதப்படுகிறது, வினைபுரியும் செயலாக கருதப்படுகிறது ரைட்டா. அப்போ இட்ஸ் மாலிகுலர் ஃபார்முலா. அப்படின்னா மாலிகுலர் ஃபார்முலான்றது சீக்வன்ஸில் எழுதுறது தான் மாலிகுலர் ஃபார்முலா. அண்ட் ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலான்றது வடிவமைப்பில் எழுதுறது ரைட்டா. சீக்வன்ஸுன்றது எழுத்தால் எழுதுவது ரைட்டா. அப்படி ஸ்ட்ரெயிட்டாக எதையும் எழுத்து தான், ஆனால் அது வடிவமைப்பை காமிக்கணும்ல, அது எப்படி அமைஞ்சிருக்குன்னு காமிக்கிறது தான் ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா. அப்போ மாலிகுலர் ஃபார்முலா இஸ் C2H4O2. இதுதானே மாலிகுலர் ஃபார்முலா ஆஃப் எத்தனாயிக் ஆசிட். ஏற்கனவே முதல்ல சொல்லி கொடுத்துருக்கேன். அண்டு இது ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா எப்படி இருக்குது, இங்கே பாருங்கள் ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா இருக்குது. அது ஸ்ட்ரக்சர் எப்படி போட்டிருக்கான், ஏற்கனவே மூலக்கூறில் பிரிச்சிருக்கானா இல்லையா. இருங்க எப்படி பிரிச்சிருக்கான்னு சொல்லி கொடுக்கேன். இருங்க metallurgy for aluminum. இது கவனிங்க, இதில் என்ன போட்டிருக்கான் பாருங்கள். அது இங்கே பாருங்கள், கார்பனோட அட்டாமிக் நம்பர் என்னது, ஆக்சுவலி அதோட நம்பர் என்னது 6. அட்டாமிக் நம்பர் 6, அட்டாமிக் மாஸ் நம்பர் 12 ரைட்டா. அப்போ அட்டாமிக் நம்பர் தான் நம்ம கவுண்ட் பண்ணணும். ஏற்கனவே என்னது 4 இருக்குது அவுட்டர் மோஸ்ட் செல்லில், எது எலக்ட்ரான் ரைட்டா.
எலக்ட்ரான் எவ்வளோ இருக்குது? 4 இருக்குது. அது வந்து பாண்டிங் அது என்ன ஆக்டன் ரூல்ஸை ஃபுல் பண்ணணும். ஆக்டன் விதிமுறையை ஃபுல் பண்ணால் இன்னொரு 4 வேணும். அதனால் 4 ஷேர் பண்ணுது. இது 4 பாண்டில் ஷேர் பண்ணுது. ஹைட்ரஜன் 3 போர்டு கூடயும் இங்கே இருந்துட்டு இங்கே ஹைட்ரஜன் கூட ஒன்றையும் இந்த ஹைட்ரஜன் இந்த கார்பன் கூடயும் ஷேர் பண்ணி ஒன்றை எடுத்துக்கிடுது. ரைட்டா? ஆக்டன் ரூல்ஸ் ஃபுல்லாகிடுது. ஆனால் அந்த ஹைட்ரஜனுக்கும் டூப்ளெட் ரூல்ஸ் ஃபுல்லாகிடுது. ஃபஸ்ட்டு டூப்ளெட் ரூல்ஸ் அல்ல ஆக்டன் ரூல்ஸ், 2 ரூல் தான் இருக்குது. ஒரு ஆட்டம் தன்னோட நிலைமையை சரிப்படுத்த வேண்டுமென்றால் டூப்ளெட் ரூல்ஸ் அல்லது ஆக்டன் ரூல்ஸ் தான் இருக்கணும். வேறு எந்த ரூல்ஸும் கிடையாது. அப்போ டூப்ளெட் ரூல்ஸ்னால் ஒன்லி 2 ஆட்டம் இருக்கலாம் அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டில். ஆர்பிட்னா கடைசி சுற்று KLMN. ரைட்டா? KLMN அது எந்த சுற்றாக இருந்தாலும் சரி. ஆனால் கடைசி சுற்று ஃபஸ்ட்டு சுற்றில் தான் 2 இருக்கணும். செகண்ட் சுற்றுன்னு போயிட்டுன்னா 8 தான் இருக்கணும். அதுக்கு மேலே 8 இருந்தால் தான் ஃபுல்ஃபில் ஆகும். ரைட்டா? இதில் 8 இல்லைன்னு சொன்னால் ஃபுல்ஃபில்லே ஆகாது. அது அந்த ஃபார்முலா ரேஷியோ அப்புறம் வரணும். அப்போ நெக்ஸ்ட்டு இங்கே இருக்கும் C இருக்குது. அப்போ சியோட பகிர்ந்துருச்சு. அப்போ மேலே ஒரு O இருக்குது, ஆக்சிஜன் இருக்குது. ஆக்சிஜன் எவ்வளோ இருக்குது? ஆக்சிஜன் எதுக்கு? இருங்க ஒரு செகண்ட். இப்போ கார்பனுக்கு எவ்வளோ அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்? 4. ஆக்சிஜன் அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட் 6 இருக்குது. ஏன் 6 இருக்குதுன்னு சொன்னால் அது 2 + 8. ரைட்டா? 8 இருக்கு இல்லையா? அப்போ 6 அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட் 2 தான் வேணும் அதுக்கு. அதனால் இந்த ஆக்சிஜன் தனியாக நின்று COOH CO அண்ட் OH அதான் கார்பாக்சில் ஆக்சிஜன். ரைட்டா? அதை பாண்டிங்கில் ஸ்ட்ரக்சர் வரும்போது இப்படி பிரித்து காமிப்பாங்க. ரைட்டா? ஸ்ட்ரக்சர் இல்லை அப்படின்னு வரும்போது நேரடியாக எழுதிடுவாங்க. ரைட்டா? அப்போ ஸ்ட்ரக்சரில் அது எதுக்கு பிரியுது? அந்த இடத்துல டபுள் பாண்டிங். அப்போ ஒவ்வொரு பாண்டிங்லேயே ஒரு எலக்ட்ரானை கொடுக்குது, ஒரு எலக்ட்ரானை வாங்குது. ஒரு பாண்டிங்னா ஒரு கோடு போட்டாச்சிலே ஒரு எலக்ட்ரானை அது கொடுக்குது, மேலே உள்ளது. ஒரு எலக்ட்ரானை இது கொடுக்குது. ஆனால் அந்த 2 எலக்ட்ரான் பொதுவாக இருக்குது. இப்போ அந்த காலத்தில் விவசாயம் பண்ணும்போது என்கிட்ட ஒரு மாடு இருக்கும், உங்ககிட்ட ஒரு மாடு இருக்கும். அந்த 2 மாடை வச்சு நம்மளுக்கு குறிப்பிட்ட ஏக்கரை விவசாயம் பண்ணுவோம். ஒரு நாளைக்கு இந்த 2 மாடையும் நீ கூட்டு போயிடுவேன், ஒரு நாளைக்கு நான் கூட்டு போயிடுவேன், உன் மாடையும் சேர்த்து கூட்டு போயிடுவேன். அதே மாதிரி உனக்கு தேவைப்படும் போது நீ கூட்டு போ, எனக்கு தேவைப்படும் போது நான் கூட்டு போகிறேன். அதுதான் இந்த பாண்டிங். கெமிஸ்ட்ரியில் ஒரு பாண்டிங்னு பெரிய இந்த கலை சமாச்சாரமே கிடையாது. இந்த பாண்டிங் ஒரு கோடு போட்டது 2 எலக்ட்ரானை தான். இது ஒரு எலக்ட்ரானை கொடுத்துருக்கு, இது ஒரு எலக்ட்ரானை கொடுத்துருக்கு. அது இதுக்கு தேவைப்படும் போது இது கூட்டு போயிடும், அதனோட எலக்ட்ரானை சேர்த்து. அப்போ இதுக்கு தேவைப்படும் போது ஹைட்ரஜனுக்கு தேவைப்படும் போது கார்பனோட எலக்ட்ரானை சேர்த்து இது கூட்டு போயிடும். இதுதான் மாடை நம்ம கூட்டு போகிற மாதிரி தான். மாடு மனுஷன் 2 ஒன்று தானே. ரைட்டா? அப்போது இதுதான் இயற்கை. இயற்கையிலே இதுதான் நடக்குது. அப்போ இந்த கார்பன் பாண்டிங் அப்படின்ற போது அதாவது ஆச்சரிய சொல்லிக் கொடுக்கும்போது என்ன சொல்லுவாங்க, பெருசாக சொல்லி பாண்டிங்னா இங்கே ஒரு எலக்ட்ரான் போகுது, அங்கே ஒரு எலக்ட்ரான் வருது, உங்களுக்கு புரியாத மாதிரி சொல்லிக் கொடுப்பாங்க. இதை நான் சிம்பிளாக சொல்லிட்டேன். இட்ஸ் ஓகே. அப்போ இங்கே பாருங்கள், அப்போ இந்த ஆக்சிஜனுக்கு 2 தான் தேவைப்படுது. அப்போ இந்த ஃபஸ்ட்டு பாண்டி 2 லைன் போட்டிருக்காங்களா, இந்த ஃபஸ்ட்டு பாண்டிங்கில் 1 கொடுத்துருக்கு, கார்பன் 1 கொடுத்துருக்கு. ரைட்டா? இந்த கார்பனுக்கு 4 இருக்குது, அவுட்டர் மோஸ்ட் இல்லை. அப்போ இந்த ரெண்டு இது அங்கே ஆக்சிஜனுக்கு கொடுத்துருச்சு. அப்போ மீதி 1 இந்த கார்பனுக்கு கொடுத்துருச்சு, இன்னொன்று இந்த ஆக்சிஜன் கூட கொடுத்துருச்சு. ரைட்டா? அப்போ இது ஷேர் பண்ணிச்சு இல்லையா? இந்த ஷேரிங்கை வந்து நல்லா புரிஞ்சுக்கணும். ஷேரிங் புரியலன்னா கெமிஸ்ட்ரியே புரியாது. ரைட்டா? சரி, நெக்ஸ்ட் போவோம். அப்போ மேனுஃபேக்சர் ஆஃப் எத்தனாயிக் ஆசிட். அப்போ எத்தனாயிக் ஆசிட் நம்ம எவ்வாறு தயார் பண்ணுகிறோம்? மேனுஃபேக்சர்னது தயார் செய்கிறது, உண்டாக்குதல். இயற்கையாக கிடைக்கிறதுக்கு வந்து அது வேறு. ரைட்டா? தயார் செய்கிறது கெமிக்கல் காம்பினேஷன் மூலிமா. எதுக்கு கார்பன் வந்து பேரிட ஐயூபேக் நேமில் வந்து எதுக்கு கார்பனை பெயரிட்டாங்க? முன்ன காலத்தில் 2000 வருஷத்துக்கு முன்னாடி கார்பன் இல்லாத பொருளே கிடையாது. மனுஷன் சுவாசம் பண்ணுறதுலேருந்து, சாப்பிட்ற பொருள்லேருந்து, அவன் ஒன்று கடிக்கிறதுலேருந்து எல்லாத்துலேயுமே கார்பன் இருக்கிறது. ரைட்டா? கார்பன் இல்லாத பொருட்களே கிடையாது. அப்போ அந்த காலத்தில் பேரிடணும் அப்படின்னா இத்தனை லட்சம், பல 10 லட்சங்கள், 1 கோடிக்கு மேலே இருக்குது. ரைட்டா? அப்போ எப்படி பேரிடணும் அப்படின்னு வரும்போது தான் ஐயூபேக்குன்னு ஒரு கம்பெனி, ஒரு ஆர்கனைசேஷன், இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் உண்டாக்கி தான் பேரிட்டாங்க. ஏற்கனவே சொல்லி கொடுத்துட்டேன், இது திரும்பி சொல்ல தேவையில்லை. அப்போ இது என்ன சொல்கிறான் பாருங்களேன். எத்தனாயிக் ஆசிட் இஸ் ப்ரிப்பேர்டு, தயார் பண்ணப்படுகிறது. எத்தனாயிக் ஆசிட் இஸ் ப்ரிப்பேர்ட் லார்ஜ் ஸ்கேல், அதிகமான அளவில். லார்ஜ்னா அதிகமான, ஸ்கேலுனா நம்மளோட படிக்கிற ஸ்கேல் கிடையாது, அளவில், அளவுன்னு அர்த்தம். ரைட்டா? அளவில்
தயார் செய்யப்படுகிறது பை த ஆக்சிடேஷன் ஆஃப் த எத்தனால். பை த ஆக்சிடேஷன் சொல்லுங்க, வினை பிரியணும். ஆக்சிடேஷன் வினை பிரியணும் இதோட ஒன்லி ஃபார் வித் ஆக்சிஜன். ஆக்சிஜன் கூட வினை புரியணும். எத்தனால் பை த ஆக்சிடேஷன் ஆஃப் த எத்தனால் அப்படின்னா எத்தனால் ஆக்சிஜனோட வினை புரிஞ்சாதான் இது அதிகமான அளவில் தயார் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லா பார்க்கணும், ஆக்சிடேஷன்றது வினை புரியணும். இது கூட ஆக்சிஜன் கூட மட்டும் வினை புரியணும், ரைட்டா? வினை புரிஞ்சால் தான் அது ஆக்சிடேஷன் மீன்ஸ் ஆக்சிஜனோட வினை புரியும், ரைட்டா? இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் த ஆல்கலைன் பொட்டாசியம் பெர்மாங்கனேட். இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப்னா அது இருக்கும்போது அது நான் பார்த்துக்கிட்டே இருக்குது. பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டு நீ வினை புரியும் போது இப்போ 2 பேர் சண்டை போடுறாங்க, நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், அதுக்கு பேர் அப்படின்னு மீனிங் இல்லை. அதுவும் கலக்கும், ரைட்டா? அதுவும் சிறிதளவு அந்த வினையில் கலக்கும்னு அர்த்தம். இந்த ப்ரெசன்ஸ்னால் அதனோட பங்கெடுப்பில் அதுவும் அதில் கலக்குன்னு அர்த்தம். இந்த ப்ரெசன்ஸ்னால் அது பார்த்துக்கிட்டு இருக்கும்போதுன்னு அர்த்தம். இந்த ப்ரெசன்ஸ்னால் அது இருக்கும்போது அப்படின்னா நீ தமிழில் அப்படி பார்த்தீங்கன்னா இதில் இங்கிலீஷ் அர்த்தம் முடியாது. இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் த பொட்டாசியம் பெர்மாங்கனேட். அப்போ பொட்டாசியம் பெர்மாங்கனேட் இருக்கும் பொழுது அப்படின்னா இருக்கும் பொழுது அதுவும் பங்கெடுக்கும் பொழுது, பங்கெடுனா முழு கலவை இல்லை, அது சிறிதளவு அதில் பங்கெடுக்கும், ரைட்டா? இந்த வினையில். ஆனால் வினை புரிவது என்னது? 2 தான் வினை புரியுது. என்ன புரியுது? எத்தனிக் ஆசிட் இஸ் ப்ரிப்பேர்ட் இன் லார்ஜ் ஸ்கேல். அதிகமாக வினை புரிகிறது பை த ஆக்சிடேஷன் அப்படின்னா அதாவது ஆக்சிஜனோட வினை புரியும் போது பொட்டாசியம் பெர்மாங்கனேட் கூட இருந்து வினை புரிகிறது, ரைட்டா? அதை தான் சொல்லலாம் வித் ஆஃப் த எத்தனால் ஆக்சிடேஷன் ஆகும்போது இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் த ஆல்கலைன் ப்ராடக்ட் தான் பொட்டாசியம் பெர்மாங்கனேட் அண்டு அசிடிஃபைடு பொட்டாசியம் டீகுரோமேட் அப்படின்னு சொன்னால் இது ரெண்டுமே ஒன்று தான். இது ரெண்டுமே ஒன்று தான், ரைட்டா? இப்போ லிசா 2ஆம் கிளாஸில் படிக்கிறான்னு சொன்னால் என்ன? இல்லை லிசா அம்மா வச்ச பேர் உமா 2ஆம் கிளாஸ், ரெண்டும் ஒன்று தானே? லிசா உமா ஒன்று தானே? அப்போ 2ஓட ஈக்குவேஷனும் ஒன்று தான். 2ஓட வேரியேஷன் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஒன்று தான். ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் மே பி டிஃப்ரெண்ட், ரைட்டா? ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இப்போ கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் மே பி டிஃப்ரெண்ட், ரைட்டா? ஆனால் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வில் பி சேம். கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்னால் உன்னோட குணநலங்கள், உருவம் எப்படி மாறினாலும் குணநலங்கள் உருவம் மாறிட்டே போகுது. குணம் மாறுமா? மாறாது. நீ ஒல்லியாக இருந்தாலும் அப்படி தான் குணம் அப்படி தான் இருக்கும், குண்டானாலும் அப்படி தான் இருப்பேன், ரைட்டா? கிறுக்கு பிடிச்சவளாக இருந்தால் கிறுக்கு பிடிச்சவா. அது மாதிரி இது ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்ன்றது உன்னோட தோற்றங்கள், ரைட்டா? இயற்பியல். ஃபிசிக்கல்னால் இயற்பியல் தோற்றங்கள், ரைட்டா? ஆனால் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்னால் குணநலங்கள். ஒரு பொருளின் குணநலங்கள், ரைட்டா? அது மாறாது. அப்போது ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் கேன் சேஞ்ச். நீ சாப்பாடு சாப்பிட்டுட்டே இரு, உடம்பு எக்கச்சக்கம் குண்டாகும், நோயை வாங்கிட்டே இருக்கும், ரைட்டா? அப்போது இது ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் மே சேஞ்ச், ரைட்டா? கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் நெவர் சேஞ்ச். நோயை வாங்கினா குணம் மாறுமா? மாறாது, ரைட்டா? அது அப்படி தான் இருக்கும், ரைட்டா? செகண்ட், இதை ஃபார்முலாவில் போட்டு காமிச்சிருக்கான். என்னது? எத்தனால் CH3 CH2OH. இது ஓகே தானே? அப்போ வித் ப்ரெசன்ஸ் ஆஃப் இதனோட ப்ரெசன்ஸில் போட்டிருக்கான் பொட்டாசியம் பெர்மாங்கனேட். பெர்மாங்கனேட் KMN. ஸ்மால் என் போடணும், கேபிட்டல் என் போடக்கூடாது. O2 KMNO போட்டிருக்கானா? KMNO 4 ஸ்லாஷ் போட்டு OH மைனஸ். OH மைனஸ் ஹைட்ராக்சைடு. நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். OH மைனஸ் ஒன்று எங்கே வரும்? H2Oவை ஒரு வாட்டர் மாலிகுலை 1,00,000 வாட்டர் மாலிகுல் 1 லிட்டரில் இருக்குது, ஒரு மோலாரில். அதை பிரிக்கும்போது OH மைனஸ் ஒன்று H2 மாலிகுல் பிரிக்கும்போது H2H அயான் ப்ளஸ் OH மைனஸ் அயான்னு பிரிக்கணும். அயான் ஆட்டம் இஸ் கன்வெர்டட் டு அயான், ரைட்டா? இதை பிரித்து காமிச்சிருக்கேன் இல்லையா? அப்போது அதுதான் OH மைனஸ் அயான் பை டைரக்ஷன் காமிச்சிருக்கேன். டைரக்ஷன் காமிக்கணும். இது இஸ் எது? ரியாக்டன்ட். லெஃப்ட் சைடில் உள்ளது ரியாக்டன்ட், வினைபுரியும் பொருள். ரைட் சைடில் உள்ளது அந்த 6ஆம் மார்க் எங்கே போகுதோ அதெல்லாம் வினையில் கிடைக்கும் பொருள். வினைபுரியும் பொருள், வினையில் கிடைக்கும் பொருள், ரைட்டா? அது கீழே ஆக்சிஜன் போட்டிருக்கான். என்னது? 2O போட்டிருக்கான். அப்போ என்னது? ஆக்சிடேஷன் அர்த்தம், ரைட்டா? ஆக்சிடேஷன் சொல்லிட்டான் இல்லையா? அதை தான் இப்படி தான் நீ சிம்பிள் எழுதணும். என்ன கிடைக்கும்? எத்தனாயிக் ஆசிட் கிடைக்குது. CH3 எத்தனாயிக் ஆசிட் ஃபார்முலா CH3COOH. ஆனால் என்னது? H2O எவாப்ரேட் ஆகலை. எவாப்ரேட் ஆச்சுன்னா மேலே அம்புக்கீழ் போடணும்.
வில் பி ப்ரெசன்ட், பிரிகிறது. இப்படி ப்ளஸ் போட்டால் பிரிகிறது. ப்ளஸ் போட்டு மேலே ஒரு அம்புக்குறி போட்டு காமிச்சா அதை ஆவியாக போயிட்டுன்னு அர்த்தம். ரைட்டா? H2 போட்டு ஒரு அம்புக்குறி போட்டிருப்பான். சில அம்புக்குறி போட்டு நீ அம்புக்குறி விட்டுறக்கூடாது. ஏதோ அம்புக்குறி போட்டுக்கான விட்டேன்னா நாசமாக போச்சு. 0 மார்க்கு தான் இது. நீ பூரா எழுதிட்டு வருவேன், கடைசியில் நான் நல்லா எழுதிட்டேன், அந்த அம்புக்குறி மட்டும் போடலை அப்படின்னா 0 போட்டுருவான். கெமிஸ்ட்ரியில் மட்டும் கவனமாக இருக்கணும். அம்புக்குறியோட மீனிங்கெல்லாம் கவனமாக இருக்கணும், அவசரப்படக்கூடாது. ரைட்டா? அண்டு ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்னால் அதனுடைய இயற்பியல் குணநலங்கள்னு அர்த்தம். அதாவது உண்மையான வடிவ தோற்றங்கள்னு அர்த்தம். எத்தனைக் ஆசிட் இஸ் ஏ கலர்லெஸ் லிக்விட் அப்படின்னு இதுக்கு வந்து கலரே கிடையாது. ஹேவிங் ஆன் அன்பிளசன்ட் ஆர்டர் அப்படின்னா ஆர்டர்னது வாசனை. ரைட்டா? மனுஷன் வாசனை. கெட்ட சுமல் வருதுன்னு சொல்கிறதில்ல, அம்மா வர்றா ஏதாவது காய்கறி வாங்கிட்டு வரா, ஏம்மா வாசனை வருதுமா, சரியில்லைம்மா அந்த காய்கறின்னு சொல்கிறதில்ல. அது மாதிரி கெட்ட சுமல். ப்ளசண்ட்னா சந்தோஷம் இல்லாத, ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு வாசனை. ரைட்டா? மனுஷனால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு அன்பிளசண்ட்னா ப்ளசண்ட் என்ன சந்தோஷம், அன்பிளசண்ட் சந்தோஷம் இல்லை. சிம்பிள். இங்கிலீஷ் என்ன சொல்ல, வாட் இஸ் த மீனிங் ஃபார் இங்கிலீஷ்? ப்ளசண்ட் சந்தோஷம், அன்பிளசண்ட் சந்தோஷம் இல்லை. ஆர்டர்னா வாசனை. அப்போ சந்தோஷம் இல்லாத வாசனை, அப்போ கெட்ட வாசனை, நாத்தம். ரைட்டா? அதுக்கு பேர் அன்பிளசண்ட் ஆர்டர். அப்போ நெக்ஸ்ட் இட் இஸ் ஏ சோர் இன் டேஸ்ட் அப்படின்னா சோறுன்னு புளிப்பு, புளி சாதம். ஆமாம், புளி சாதம் வைக்கிறா இல்லையா? அப்போ புளியை கலந்து வச்சுருவான். அதான் இட் இஸ். இதனோட சுவை, டேஸ்ட்னா சுவை எவ்வாறு இருக்குன்றன. டேஸ்ட்னா மீன்ஸ் சுவை, நீ சாப்பிட்ற சுவை ருசியாக இருக்குமான்னு சொல்கிறேன். ஆமாம், புளிக்குழம்பு வைமான புளி தான் அதிகமாக இருக்கும். எது? சோர், புளி. அதான் இப்போ லெமன் அதிகமாக இருக்கும். அசிடிக் அதிகமாக இருக்கும். pH டேபிளில் சொல்லியிருக்கோம் இல்லையா, 0 to 14. அப்போ 7 இஸ் நியூட்ரல். 7 எதுக்கு பயன்படும்? சாயிலில் ஒன்லி ஃபார் பிளான்டேஷன் ஆஃப் த சுகர் கேன். அது நியூட்ரல். அப்போ 7க்கு மேலே இதில் உள்ளதில் என்னது நம்பர்ஸு காரத்தன்மை வாய்ந்தது. அப்போ 7க்கு கீழே உள்ளதெல்லாம் அமிலத்தன்மை வாய்ந்தது. ரைட்டா? அப்போது இவ்வாறாக இட்ஸ் எ சோர் இன் டேஸ்ட். சோர்னா புளிப்பு. அப்போ இட்ஸ் எ மிசிபிள் வித் வாட்டர் இன் ஆல் ப்ரொப்போர்ஷன்ஸ். மிசிபிள்னா கலக்கிறது. இப்போ நான் ஒரு ஐஸ்கிரீமை உள்ளே போட்டுடுறேன் தண்ணியில், அது கலந்து அப்படி தண்ணியிலேயுமே போயிடும். ஐஸ்கிரீம் தெரியுமா? ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வரேன், அப்போ மிசிபிள்னா கரையிறது. ரைட்டா? கரைக்குது வித் வாட்டர், தண்ணியில் கலந்துருது. இன்னும் ஆல் ப்ரொப்போர்ஷன் மீனிங் இதுதான். ஒரு ப்ரொப்போர்ஷன் அப்படின்னா நல்லா கவனிக்கணும். சில இதில் என்னதுன்னா கான்சன்ட்ரேஷனாக இருந்தால் கலக்காது, சில டைல்யூட்டாக இருந்தால் தான் கலக்கும். கான்சன்ட்ரேஷன் அடர்த்தி அதிகமாக இருந்தால் கலக்காது சில பொருட்கள். இப்போ சால்வெண்ட் அண்ட் சொல்யூஷன் 3க்கு டிஃப்ரென்ஸ் என்ன? சாலிட்னா கரையும் பொருள், சால்வெண்ட்னா கரைக்கும் பொருள், அதை கரைக்கிறது. இப்போ சோப்பை நீ தேய்க்கிற, சோப்பு போடுறதில்ல துணிக்கு, சோப்பு திடமான பொருள், அது சால்யூட். அப்போ தண்ணியில் போட்டு தண்ணியில் போட்டு தேய்க்கிறீங்க இல்லையா, அப்போ தண்ணி கரைக்கும் பொருள். அப்போ கரைஞ்சி ரெண்டும் உண்டான நுரை என்னது? சொல்யூஷன். ரைட்டா? நுரை வருது இல்லை, அதுக்கு பேர் சொல்யூஷன். ரைட்டா? கரையும் பொருள் சால்யூட். என்னது? சோப்புக்கு பேர் சால்யூட்டு. அப்போ அதை தண்ணி ஊற்றி தானே தேய்க்கிற. வெறும் சோப்பை மட்டும் தேய் பார்ப்போம் துணியில், கரையுமா? கரையாது. அந்த சோப்பை கரைக்கிறது யார்? தண்ணி. சோப்பு வரையில துணிக்கு, அப்போ தண்ணி கரைக்கிறது, அதாவது சால்வெண்ட், கரைக்கும் பொருள். அப்போ இந்த சோலிட்டும் சால்வெண்ட் சேர்ந்ததுக்கப்புறம் உண்டாகக்கூடியது என்னது? நுரை வருது இல்லையா, அதுக்கு பேர் தான் சொல்யூஷன். ரைட்டா? அப்போ வித்தின் ஆல் ப்ரொப்போர்ஷன், ஆல் ப்ரொப்போர்ஷன் எந்த விதமான வடிவத்திலையும் எவ்வளவு இருந்தாலும் கரையும். இப்போ நான் 1 லிட்ரு தேங்காய், 1 லிட்ரு சாலிட்டு எடுத்துக்கிறேன். அதை வந்து நான் ஒரு 10 லிட்டரில் கரைச்சாலும் கரையும், 1 லிட்டர் கரைஞ்சாலும் கரையும், 500 ml இது போட்டாலும் கரையும், 1,00,000 லிட்டரில் போட்டாலும் கரையும். அதை வித் ஆல் ப்ரொப்போர்ஷன். எந்த ஒரு விகிதாச்சாரம்னா எந்த ஒரு விகிதாச்சாரத்திலும் கரையும். ரைட்டா? இட்ஸ் பாயிலிங் பாயிண்ட் இஸ் ஹையர் தென் தட் ஆஃப் த கரஸ்பாண்டிங் ஆல்கஹால்ஸ். அப்படின்னா இதனோட பாயிலிங் பாயிண்ட் என்னது? வெப்பநிலை, கொதிநிலை. மெல்ட்டிங் பாயிண்ட் கொதிநிலை, அதாவது அது உருகும் நிலை. பாயிலிங் பாயிண்ட்னா கொதிநிலை, அது கொதிக்கிற தன்மை.
இப்போ சூடாகி தண்ணியில் பபுள்ஸ் வந்துச்சுன்னா கொதிநிலை ரைட்டா. அப்போ அது இட்ஸ் பாயிலிங் பாயிண்ட் இஸ் ஹையர் தென் தட் ஆஃப் த கரஸ்பாண்டிங் ஆல்கஹால்ஸ். அப்படின்னா அதுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு சாராயங்களுக்கு ஒப்பிடும்போது இதனோட பாயிலிங் பாயிண்ட் வந்து அதிகமாக இருக்குது. சம்மந்தப்பட்ட சாராயம்னு என்னது? அப்போ CH3 CH2OH அது ஒரு சாராயம் தானே. எது? CH3 CH2 அண்ட் OH அது ஒரு சாராயம் ரைட்டா. ஆல்கஹாலில் செஞ்சதுல மெத்தைல் ரைட்டா, அது ஒரு சாராயம் தான். ஆனால் இது வந்து அதை ஒப்பிடும்போது இது கொஞ்சம் பாயிலிங் பாயிண்ட் அதிகமாக இருக்கிறது. அண்டு ஆல்டிஹைட்ஸ் விடவும் அதிகமாக இருக்கிறது. அண்டு கீட்டோன்ஸ் இந்த 3 விட இதனோட பாயிலிங் பாயிண்ட் அதிகமாக இருக்கிறது அப்படின் தான். ஆனால் கூலிங் இதை வந்து நான் கூல் பண்ணும்போது இப்போ ஹீட்டிங்கில் சொல்லிட்டான். இப்போ கூல் பண்ணால் என்ன சொல்லணும்னா பியூர் எத்தனைக் ஆசிட் இஸ் ஃப்ரோஜன். அப்படின்னா சுத்தமான எத்தனைக் ஆசிட் தான் ஃப்ரோஜன், உறையும். ஃப்ரோஜன்னா உறைதல். இப்போ தண்ணியை நீ வந்து கொண்டு போய் வைக்கிற ஃப்ரிட்ஜில், அது என்னது ஐஸ் கட்டியாக மாறுது இல்லை, தட்ஸ் கால்டு ஃப்ரோஜன் ரைட்டா. வாட்டர் இஸ் கன்வெர்டட் இன்டு ஐஸ் இஸ் கால்டு ஃப்ரோஜன். அப்படின்னா அப்போ இந்த பியூர் எத்தனிக் ஆசிட் இஸ் எ ஃப்ரோஜன்னா என்னது ஐஸாக மாறுகிறது. டு ஃபார்ம் ஐஸ் லைக் ஃப்ளாக்ஸ். அப்படின்னா டு ஃபார்ம் ஐஸாக மாறுகிறது. மாறி என்ன செய்கிறதுன்றா டு ஃபார்ம் உண்டாக்குகிறது. டு ஃபார்ம்னு உண்டாக்குகிறது. எதை உண்டாக்குறது? ஐஸ் லைக் ஃப்ளாக்ஸ்னால் இப்போ மீனை பார்த்துருக்கேன். மீன் செதிலாக இருக்கு இல்லையா. ஒரு மீனை எடுத்து நல்லா பாரு, மேலே பார்த்தா செதிலாக இருக்கும் ரைட்டா. ஃப்ளாக்ஸ்ன்னு சொன்னால் செதில்கள்னு அர்த்தம். அதாவது இப்போ நீ அப்படி மீனை அப்படியே வால்லேருந்து அப்படியே தடவிட்டே போனேன்னா கையில் குத்த ஆரம்பிச்சிடும். நான் செதில் படலமாக இருக்கும். ஃப்ளாக்ஸ்னால் படலம் ரைட்டா. இப்போ நான் படலம் உனக்கு என்னென்ன புரியாது, ஆனால் மீனை சொன்னேன். மீனை வந்து நல்லா எடுத்து பாருங்கள். ஆனால் உடம்புக்கு மேலே பாருங்கள் செதிலாக இருக்கும் ரைட்டா. படலமாக இருக்கும். அப்போ இந்த ஐஸ் கட்டிகள் கூலிங் நம்ம இதை கூல் பண்ணும்போது பியூர் எத்தனிக் ஆசிட், உண்மையான ஒரு சுத்தமான ஒரு எத்தனிக் ஆசிட் எவ்வாறாக மாறி இஸ் ஃப்ரோஜன், உறைகிறது. இப்போ தண்ணி உறைஞ்சி ஐஸ் கட்டியாக மாறிடுது. ஆனால் இது மட்டும் எப்படி மாறுதுன்னு சொன்னால் டு ஃபார்ம் உண்டாக்குகிறது. எதை? ஐஸ் மாதிரி. எப்படி ஐஸாக தான் இருக்குது. லைக் ஃப்ளாக்ஸ்ன்னு சொன்னால் சிதில்கள் மாதிரி உண்டாகிறது அப்படின்னா. நெக்ஸ்ட்டு த லுக் லைக் கிளாஸ்னா மின்னும் பொருளாக. கிளாஸ்னால் மின்னுகிறது. இப்போ நீ இப்போ ரோட்டில் நடந்து போயிட்டுருக்க, சில பொருள்கள் மின்னும். தட்ஸ் கால்ட் ஏ கிளாசியர்ஸ். அப்படின்னா மின்னும் பொருளாக இருக்கிறது. ஸோ இட் இஸ் கால்ட் ஏ கிளாசியல் அசிட்டிக் ஆசிட். அதனால தான் நாம் இதை எவ்வாறு அழைக்கிறோம்? கிளாசியல் அசிட்டிக் ஆசிட் என்று அழைக்கிறோம். நெக்ஸ்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். அப்படின்னா வேதியியல் குணநலன்கள். அப்புறம் வேதியியல் குணம் நம்ம அதில் 10 டைம் சொல்லியிருக்கேன். ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்னால் உன்னோட உடல் அமைப்பு. வேதியியல் குணம்னா உள்ள உன்னோட கேரக்டர். அதான் இது ஒரு மனுஷனுக்கு சொன்னேன். இதே மாதிரி ஒவ்வொரு எலிமெண்ட் ஒவ்வொரு ஆட்டத்துக்கும் இருக்கும். பல கோடிக்கணக்கான ஆட்டங்கள் பூமியில் இருக்குது ரைட்டா. நீ சிந்தட்டிக்காகவும் உண்டாக்கியிருக்க ரைட்டா. சிந்தட்டிக்னா என்னது? செய்முறைகள். நீங்கள் லேபரேட்டரியில் போய் உண்டாக்குனதால் சிந்தட்டிக் ரைட்டா. செயற்கையாக. சிந்தட்டிக் மீன்ஸ் செயற்கையாக உண்டாக்கப்பட்ட கெமிக்கல் சொல்யூஷன்ஸ் அண்டு சாலிட் சப்ஸ்டன்ஸ் வாட் எவர் இட் மே பி ரைட்டா. எல்லாத்துக்கும் பல குணங்கள் இருக்குது. அப்படி நெக்ஸ்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். கெமிக்கல்னால் வேதியியல் ரியாக்ஷன் வித் மெட்டல். அப்படின்னா இது எவ்வாறாக மெட்டல் கூட ரியாக்ஷன் வினை புரிகிறதுன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் எத்தனிக் ஆசிட் ரியாக்ட்ஸ் வித் ஆக்டிவ் மெட்டல்ஸ் லைக் சோடியம். அப்போ இந்த எத்தனிக் மெட்டீரியல் வந்து எது கூட வினை புரியுது? ஃபஸ்ட்டு எத்தனிக் ஆசிட் வந்து இந்த அமிலம் ரியாக்ஷனை வினைபுரிகிறது வித் ஆக்டிவ் மெட்டல்ஸ் லைக் சோடியம். ஆக்டிவ் மெட்டல்ஸ்னால் வினைபுரியும், உண்மையிலே வினைபுரியும், வேகமாக வினைபுரியும் மெட்டல். ஆக்டிவ் மெட்டல்ஸ் அண்டு டீஆக்டிவ் மெட்டல்ஸ்னு இல்லை, ஆக்டிவ் மெட்டல்ஸ் அண்டு மெட்டல்ஸ்னு போடுவாங்க. அப்படின்னா வேகமாக வினைபுரியும் மெட்டலுக்கு பேர் ஆக்டிவ் மெட்டல்ஸ். அண்டு மெட்டல்ஸ்னு போட்டால் அது கொஞ்சம் ஸ்லோவாக வினைபுரியும் ரைட்டா. டீஆக்டிவ்னு அது வேறு விதமாக போட்டுருவான். ஆக்டிவ் மெட்டல்ஸ் லைக் சோடியம் அண்டு ஜிங்க் எக்ஸட்ரா. இது மாதிரி பல இருக்கும். சோடியம்னு என்னென்னு போட்டிருக்கான், ஜிங்க்னா NZN போட்டிருக்கான். அண்ட் இன்னும் பல இருக்கிறது. அப்போ டு லிபரேட் ஹைட்ரஜன், லிபரேட் மீன்ஸ் என்ன இங்கிலீஷில்? வெளியேற்றுதல். இப்போ அம்மா நீ சண்டை போட்ட போடி வெளியிலன்னு சொல்கிறல்ல, வெளியே போட அப்படின்றா. லிபரேட் திஸ் கால் லிபரேட். அவுட்டுன்னு சொல்லுவேன். நீ அவுட்டுன்னு சொல்ல வேண்டியதான் சொல்ல. அவுட்டுன்றது சாதாரண லாங்குவேஜ். கெமிஸ்ட்ரி லிபரேட் ரைட்டா. அணுக்கள் வரும். லிபரேட்னா வெளியேற்றுதல்.
எதை வெளியேற்றுதல்? ஹைட்ரஜனை வெளியேற்றுதல். அண்டு ஃபார்ம் வெளியேற்ற பின்பு அந்த ஹைட்ரஜனை அதிலிருந்து வெளியேற்றிய பின்பு ஃபார்ம் தெர் எத்தனோய்டு அப்படின்னா இதை உண்டாக்குகிறது. எதை உண்டாக்குறது? எத்தனோட்டை உண்டாக்குறது. எத்தனோட்னா CH3 வரும் ரைட்டா. ATEன்னு வந்தாலே 3 வரும் ரைட்டா. அப்போ எத்தனோட் அப்படின்றது CH3. அப்போ நல்லா பாருங்கள் ஃபார்முலாவை, CH3COOH கொடுத்துட்டானா எத்தனைக்கு ஆசிட்டு ப்ளஸ் ஜிங்க்கை மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன் ரைட்டா. அப்போ சோடியத்தை ஆட் பண்ணல, ரெண்டே ஏதாவது ஒன்று ஆட் பண்ணலாம் ரைட்டா. ரெண்டையுமே ஆட் பண்ணுன்னு கேட்கலாம். லைக் அப்படின்னா இதை பண்ணு அல்ல அதை பண்ணு, ஒன்று சோறு சாப்பிடு இல்லை பிரியாணி சாப்பிடு சொல்லலாமா? ரெண்டையுமே சாப்பிட சொல்லுவாளா? ரெண்டையுமே வாங்கிட்டு வர்றா வீட்டில், என்ன வாங்கிட்டு வந்து கேட்குற? சோறு வாங்கிட்டு வந்துருக்கேன் ஹோட்டல்லேருந்து, பிரியாணி எது சாப்பிட்றேன்னு கேட்பேன். ரெண்டையுமே திம்பையா? அப்போ எதாவது ஒன்று தானே திம்ப. அப்போனா அது மாதிரி ஒன்று ஜிங்க் ஆட் பண்ணு இல்லை இதை சோடியத்தை ஆட் பண்ணு. அப்போ ஜிங்க் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ண உடனே என்ன கிடைக்குது? எத்தனாய்க்கு எத்தனாய்ட்டு கிடைக்குது. எத்தனாய்ட்டுன்னு CH3. அப்போ COO பிரேக்கெட்டில் 2 போட்டிருக்கான். அண்டு ஜிங்கோடு சேர்ந்தது தான் எத்தனாய்ட். ப்ளஸ்ஸு H2 எவாப்ரேட் ஆகுது. H2 என்னது? ஹைட்ரஜன். அதை சொல்லியிருக்காங்களா? என்ன சொல்லியிருக்கான்? லிபரேட்னா எவாப்ரேட்னா ஆவியாகுதல். லிபரேட்டு அண்ட் எவாப்ரேட் ரெண்டும் ஒன்று தான் ரைட்டா. இந்த கெமிஸ்ட்ரின்னு வரும். லிபரேட்னா வெளியேற்றுதல், அப்போ எவாப்ரேட்னா வெளியேறுதல். எவாப்ரேட் ஆவியாக போகிறது ரைட்டா. எவாப்ரேஷன் அப்படின்னா ஆவியாகுதல். ஆவியாக வெளியில் போகுது ரைட்டா. அப்போ லிபரேட்னா வெளியேற்றுதல். ரெண்டு கழுதையே ஒன்று தான் ரைட்டா. இப்போ மாறி மாறி போடுவாங்க. அப்போ நெக்ஸ்ட்டு அதோட ஈக்குவலேஷன் போடும்போது இது என்ன பண்ணியிருக்கேன்? 2Na ஜிங்க் போட்டிருக்கான் ஃபஸ்ட்டு. அதுக்கடுத்து Na சோடியத்தையும் கொடுத்துட்டான். சோடியத்தோட வினை வரும்போது இது கிடைக்குது. ரெண்டுலேயுமே H2 தானே எவாப்ரேட் ஆகுது. அந்த பக்கத்தில் சிம்பிள் போட்டிருக்கான் பாரு, எவாப்ரேட்னு போட்டுட்டேன் அல்ல லிபரேட்டுன்னு போட்டேன். ஒரு வேடை கெமிஸ்ட்ரியில் நீ ரைட் சைடில் எது எவாப்ரேட் ஆகுதோ அதை அந்த 6 மார்க் போட்டு அப்பரில் காமிக்கலைன்னா 0 மார்க்கு தான். நீ ஒரு பக்கம் எழுதுனாலும் 0 தான், இல்லை அரை பக்கம் எழுதுனாலும் 0 தான். ஏன்னா இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு மார்க் போட்டிருப்பேன். அந்த 1 மார்க் போயிடும் பார்த்துக்கோங்க ரைட்டா. அடுத்து ரியாக்ஷன் வித்து கார்பனேட்ஸ் அண்டு பைகார்பனேட்ஸ். அப்போ கார்பனேட்ஸுக்கும் பைகார்பனேட்ஸுக்கும் நடுவில் வினை. ரியாக்ஷன் அது வினை புரிதல். கெமிஸ்ட்ரினாலே வினை தான். ரியாக்ஷன்ன்றது வேர்டு வந்துக்கிட்டே தான் இருக்கும். வினை புரிதல், ஒரு பொருள் இன்னொரு பொருளோட வினை புரியுது. ஏன்னா கார்பனேட்டும் அண்டு பைகார்பனேட்ஸும் வினை புரிகிறது. அப்போ ரெண்டு வினை புரிஞ்சால் என்ன கிடைக்கும்? எத்தனிக் ஆசிட் ரியாக்ட்ஸ் வித் சோடியம் கார்பனேட் அப்படின்னா இப்போ இந்த கார்பனேட் பைகார்பனேட்னு சொல்லிட்டோம். அதான் சோடியம் கார்பனேட் ரைட்டா. அப்போது கார்பனேட் அப்படின்னு சொல்லும்போது இப்போ எத்தனைக் ஆசிட் வந்து ரியாக்ட் எது கூட வினைபுரிகிறது? சோடியம் கார்பனேட் கூட வினைபுரிகிறது. அண்டு சோடியம் பைகார்பனேட்டு கூட வினைபுரிகிறது. ரெண்டுலேயும் வினைபுரிகிறது ரைட்டா. சோடியம் கார்பனேட்டு கூட வினைபுரிகிறது. அப்போ ரியாக்ஷனை வினைபுரிதல் வித் கார்பனேட் அண்டு பைகார்பனேட் அப்படின்னா இந்த எத்தனைக் ஆசிட் வந்து ரியாக்ஷன் வினைபுரிகிறது வித் சோடியம் கார்பனேட்டோட சோடியம் கார்பனேட்டோட வினைபுரிகிறது அண்ட் சோடியம் பைகார்பனேட்டோட வினைபுரிகிறது விச் ஆர் வீக்கர் பேசஸ். அப்போ பேசஸ்ன்னு பேசஸ் அண்ட் ஆசிட் சொல்லியிருக்கேன். pH வேல்யூ பர்சன்டேஜ் ஆஃப் த ஹைட்ரஜன் 0 to 14. அப்போ 0 to 6 வரைக்கும் ஆசிட், 7 நியூட்ரல், 8 to 14 ஆசிட் ரைட்டா சொல்லி கொடுத்துருக்கேன். அது கவனமாக வச்சுக்கணும். அப்போ பேசிஸ்ன்னு சொல்லிட்டான். பேசிஸ்னால் OH -1 அப்படின்னா ஹைட்ராக்சன் அர்த்தம். இசா எலக்ட்ரான் ஜாஸ்தியாக இருக்குன்னு அர்த்தம் ரைட்டா. அப்போது H ப்ளஸ்னால் புரோட்டான் ஜாஸ்தியாக இருக்குது. இஸ் பாசிட்டிவ் அயன், அது நெகட்டிவ் அயன் ரைட்டா. அப்போ என்ன பண்ணியிருக்கான்னு பாருங்கள். இஸ் சோடியம் பைகார்பனேட் அண்ட் விச் ஆர் வீக்கர் பேசஸ். அப்போ வீக்கர் பேசஸ் எப்படி போகும்? அப்போது 7க்கு அடுத்து உள்ளது. இப்போ நல்லா கவனிங்க, 7 நியூட்ரல். 7லேருந்து லெஃப்ட் சைடில் வர்ற ஆசிட்டுக்கு 6, 5, 4, 1 வர்றேன். அப்போ வரும்போது குறைஞ்சிக்கிட்டே வரும். அப்போ 0ன்னு வரும்போது ஆசிடிட்டி கூடும். ஆனால் மேலே போகும்போது வீக்கர்னால் 8 வந்து வீக்கர், 9 அதை விட அதிகம், 10 அதை விட அதிகம், 11 அதை விட அதிகம். ஆனால் இங்கே லெஃப்ட் இது பேசிஸ்க்கு இது ஏன்னா லெஃப்ட் 7 தான் நியூட்ரல். 7க்கு கீழே வரும்போது 6 வந்து கம்மி. லெஃப்ட்டில் வரும்போது கம்மி, ரைட்டில் வரும்போது கூட. அவன் பேசிஸ்ன்னு தான். ரைட்டில் வரும்போது ஒன்றா கூடும். அப்போ கூடனா 14 தான் அதிகமானது. அப்போ பேசிஸில் 14 எண்ணிக்கை அதிகம். அப்போ எது கம்மி? 8 கம்மி. சிம்பிள்.
பேசிஸோட யூனிட் 8 கம்மி விச் ஆர் வீக்கர் பேசிஸ் அண்ட் லிபரேட் CO2. லிபரேட்னா வெளியேற்றுகிறது கார்பன் டை ஆக்சைடு. CO னா கார்பன் ஆக்சைடு ரைட்டா. அப்போ 2 போட்டிருக்கான். அப்போ டை 2 ஏன் போட்டு டைனா 2 3 போட்டா ட்ரை ரைட்டா. அதை நீங்கள் பார்த்துக்கணும். கார்பன் டை ஆக்சைடு வித்து பிரிஸ்க் எஃபர்வென்சி அப்படின்னு எஃபர்வென்சின்னு சொன்னால் அதை வெளியேற்றி நகர வைக்கிறதுக்கு பேர் தான் எஃபர்வென்சின்னு சொல்லுவாங்க ரைட்டா. அப்போ நெக்ஸ்ட்டு அந்த ஃபார்முலா பாருங்கள். 2CH3COOH அப்படின்னா இதே இது NaCO2CO3 இது ரெண்டும் இங்கே மிக்ஸ் பண்ணால் என்ன கிடைக்குது? 2CH3Na. அவன் சொன்னது தான் கிடைக்குது. என்ன கிடைக்குதுன்னு பாருங்கள். இப்போ கார்பனேட் என்ன செய்யுது? CH இப்போ நம்மளோட இது CH3COOH அப்படின்னு வரும்போது இது நம்ம ஆல்காலிக் ஆசிட் எத்தனால் ரியாக்ஷன் ஆகுது. சோடியத்து கூட பண்ணுது. சோடியம் கார்பனேட். சோடியம் வந்து Na. CO2ன்னு CO3ன்னு கார்பனேட். CO2ன்னு கார்பன் ரைட்டா. அப்போ கார்பன் 3 விட கார்பனேட்னு சொல்லுவாங்க ரைட்டா. அப்போ இது எதனோட வினை பிரிஞ்சு 2ஓட வினை பிரிஞ்சால் என்ன கிடைக்குது? அண்ட் ரியாக்ஷன் தான் சோடியம் இது என்ன கிடைக்குன்னு பாருங்கள். இது நைட்ரேட் இது கிடைக்குது ரைட்டா. ப்ளஸ்ஸு CO2 எவாபரேட் ஆகுது. அண்ட் ஹைட்ரஜன் வாட்டர் மாலிகுல் ப்ரெசண்ட்டாக இருக்குது ரைட்டா. வாட்டர் மாலிகுல் ப்ரெசண்ட்டு இதுவும் ப்ரெசண்ட்டு. இருங்க வர இது ப்ரெசண்ட்டாக இருக்குது. இதுவும் ப்ரெசண்ட்டாக இருக்குது. ஆனால் இது வாட்டர் இது என்னது எவாபரேட் ஆகுறது ரைட்டா. இதை நீங்கள் கவனிச்சுக்கோங்க. CO2 மட்டும் தான் எவாபரேட் ஆகுறது ரைட்டா. இந்த 6ஆம் மார்க் போட்டுறோம். இது வந்து ப்ரெசண்ட்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு இப்போ சோடியத்தோட வினை பெறுகிறது ரைட்டா. அப்போ சோடியம் நெக்ஸ்ட்டு பைகார்பனேட்டோட வினை பெறுகிறது. அது NaHCO2 வினை புரிஞ்சால் என்ன கிடைக்குது? இந்த இது கிடைக்குது. ஆனால் இதுலேயும் CO2 எவாபரேட். ரெண்டுலேயுமே CO2 எவாபரேட் ஆகுது ரைட்டா. மீதி ஃபார்முலா சேம். மேலே உள்ளதும் கீழே உள்ளதும் சேமாக தான் இருக்குது ரைட்டா. அந்த நம்பரிங் மட்டும் வேறுபடும். ஏன்னா ஈக்குவேஷனுக்கான நம்பரிங் வேறுபடும். அப்போ ரியாக்ஷன் வித் பேஸ்னால் காரம். அப்போ காரத்தோட வினை புரியும்போது என்ன இருக்கும்? எத்தனிக் ஆசிட் ரியாக்ஸ் வித் சோடியம் ஹைட்ராக்சைடு. அப்படின்னா எத்தனிக் ஆசிட் வந்து சோடியம் ஹைட்ராக்சைடோட வினை புரியும்போது டு ஃபார்ம் சோடியம் எத்தனைட்டை கொடுக்கும். அண்ட் வாட்டர். சோடியம் எத்தனைட் என்னது? CH3COOH அதான் சோடியம் எத்தனைட் ரைட்டா. ப்ளஸ் H2O அப்போ வாட்டர் ரைட்டா. CH3COO என்னது? என்னென்ன சோடியம். அப்போ இந்த மீதி CH3COOன்றது எத்தனேட். சோடியம் எத்தனேட்னு அர்த்தம் ரைட்டா. இதை நீங்கள் கவனிச்சுக்கணும். அப்போ CH3COOH அப்படின்றது எத்தனால் என்னது? எத்தனாயிக் ரைட்டு. எத்தனாயிக்னா இது கார்பாக்சிலிக் ஆசிட். COOHனது கார்பாக்சில் ஆக்சிட். அது எது கார்பாக்சிலிக் நம்ம எதில் படித்தோம்? ஃபங்க்ஷனல் குரூப்பில் படித்தோம். OH CHO COOH இதெல்லாம் படித்தோம் இல்லையா. அப்போ கார்பாக்சிலிக் ஆசிட் வினை புரிஞ்சால் OIC ஆசிட்னு எழுதுவாங்க. எதை எடுத்துகிட்டு எழுதுவாங்க? எடுத்துகிட்டு எழுதுவாங்க. எது ஈத்தேன்னு அந்த மட்டும் எடுத்துடுவாங்க. இது கடைசி ஹைட்ரஜன் மட்டும் வெளியே தூக்கி போட்டுரும். ஈத்தேன் அப்படின்னும்போது கடைசியில் உள்ள H6 உள்ளதை எடுத்து தூக்கி போட்டு அதுக்கு பதிலாக என்னாகும்? CO சேர்த்துருவாங்க. அப்போ சேர்க்கும்போது என்னாகும்? ஆயிக் ஆசிட் OIC ஆசிட்னு சேர்க்கணும். ஈக்கு பதிலாக OIC ஆசிட் ஏன் சேர்க்குறோம்னா இது ஒரு காரத்தன்மை வாய்ந்த ஒரு பொருள் ரைட்டா. அதை எத்தனாயிக் ஆசிட்னு சொல்லுவாங்க. அப்போ CH4 இப்போ மெத்தனாயிக் ஆசிட் ரைட்டா. எத்தனாயிக் தான் 2 C இருக்கு இல்லையா. CH இங்கே ஒரு C லெஃப்ட்டில் ஒன்று இருக்குது, ரைட்டில் ஒன்று இருக்குது. இங்கே பாருங்கள். இது ஒரு C அப்போ C2 ஆச்சா. அப்போது இந்த C2ல் இங்கே ஒரு H3 இருக்குது. இங்கே ஒரு H இருக்குது. அப்போ 4 H ஆச்சு. 2 O இருக்குது இல்லையா. அதனால் இது என்ன மொத்தம் H6ல் 2 வெளியேற்றிச்சு. H4 இருக்குது ரைட்டா. இதனால் என்ன சொல்லலாம்? ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலாக COOH. இது மாலிகுலர் ஃபார்முலா சொல்லித்தட்டா அப்படின்ட்டு. இப்போ ஒரு C இருக்குன்னு இருங்க எனக்கு காமிக்கிறேன். CH3COOH மாலிகுலர் ஃபார்முலா ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா எப்படின்னா இப்போ C இருக்குது.
பக்கம் ஒரு சி, இங்கே ஒரு ஹச், இங்கே ஒரு ஹச், இங்கே ஒரு ஹச், 3 ஹச் ஆச்சா. அப்போ இங்கே ஒரு ஓ, அப்போ டபுள் பாண்டிங். இது இங்கே ஒரு சி, ரைட்டா, டபுள் பாண்டிங் ஓ, ரைட்டா. அப்போது இங்கே ஒரு சிங்கிள் பாண்டிங் ஓ அண்டு ஹச் முடிஞ்சா. இதான் என்னது ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா. அப்போ நெக்ஸ்ட்டு டீகார்பாக்சிலேஷன் ரிமூவல் ஆஃப் CO2 அப்படின்னா டீகார்பாக்சிலேஷனா கார்பாக்சிலேஷன் ஹைட்ரஜலேஷன் அப்படின்னு பார்த்தோம். அப்போ வெளியேற்றுதல், ரைட்டா, டீனா வெளியேற்றுதல். அப்போ டீகார்பாக்சிலேஷன் அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு வெளியேற்றுதல்னு அர்த்தம். கார்பாக்சிலேஷன் ரிமூவல் ஆஃப் த CO2ன்னு அர்த்தம். CO2வை இங்கேருந்து நம்ம வெளியேற்றணும். அதை டீனா வெளியேற்றுது, ரைட்டா. அப்போ எதை வெளியேற்றணும்? கார்பாக்சிலேஷன். கார்பாக்சிலேஷன் கார்பன் டை ஆக்சைடு, ரைட்டா. கார்பாக்சிலேஷனா அங்கே ஹைட்ரஜனேஷன் சொன்னோம்ல, ஹைட்ரஜனா ஹைட்ரஜனை டீனா வெளியேற்றணும். அது மாதிரி தான் ரிமூவல் ஆஃப் கார்பாக்சிலேஷன் சொல்கிறான். அப்படின்னு சொன்னால் கார்பன் டை ஆக்சைடை வெளியேற்றணும். அதுதான் டீகார்பாக்சிலேஷன் சொல்கிறான். சோடியம் உப்பானது ஆஃப் எத்தனிக் ஆசிடில் சோடியம் உப்பானது இஸ் ஹீட்டட் வித் சோடா லைம். அப்போ சோடா லைமை வச்சு நம்ம சோடியம் உப்பை எத்தனால் பெர்சன்ஸில் ஹீட் பண்ணும்போது என்ன நேருது? சாலிட் மிக்சர் ஆஃப் 3 பார்ட்ஸ் 3 பகுதியில் கிடைக்கிறது, ஏட்டா. நல்லா கவனிங்க. சோடியம் சால்ட் ஒரு சோடியம் உப்பு, எண்ணெய் என்ன சோடியம் குளோரைடு தானே. எண்ணெய் சோடியம் குளோரைடு, நம்ம சாப்பிட்ற உப்பு, ரைட்டா. சாப்பிட்ற உப்பு தான் சோடியம் குளோரைடு, ரைட்டா. சோடியம் சால்ட் ஆஃப் எத்தனைக் ஆசிட். ஆனால் எத்தனைக் ஆசிட் சோடியம் சால்ட்டை இஸ் ஹீட்டட் வித் சோடா லைம் மூலிமா நம்ம ஹீட் பண்ணோம்னு சொன்னால் என்ன கிடைக்கிது? சாலிட் மிக்சர் ஆஃப் 3 பார்ட்ஸ் 3 சாலிட் மிக்சர் கிடைக்குது, திடப்பொருள் கிடைக்குது. சாலிட்னா திடப்பொருள், திடப்பொருளின் கலவைகள் 3 பகுதிகளாக கிடைக்கிறது. ஒன்று NaOH சோடியம் ஹைட்ராக்சைடு அண்டு 1 பார்ட் ஆஃப் Ca கால்சியம் ஆக்சைடு. CaO என்னது? Cn என்னது? கால்சியம். ஓனா கால்சியம் ஆக்சைடு ஆக கிடைக்கிறது. அண்டு மீத்தேன் கேஸ் இஸ் ஃபார்ம்டு. அப்போ மீத்தேன் கேஸ் ஒரு மீத்தேன் வாயு உண்டாகிறதுன்றான். அப்போ இதை எப்படின்னு பாருங்களேன். CH3 COH Na. அப்போ NaOH மூலிமா ஹீட் பண்ணுறான் அல்லது CaO கிடைக்கிறது, ரைட்டா. அப்போ என்ன கிடைக்கிறது? CH4 மீத்தேனும் கிடைக்கிறது. மீத்தேன் கேஸ் கிடைக்குதுன்னு போட்டானா அதுக்கடுத்து NaCO2 கிடைக்குதுன்னு சொல்லிட்டான். அதை முதல்ல ஏற்கனவே போட்டானே. எண்ணெயும் கிடைக்குது, சோடியம் கிடைக்குது, இதுவும் கிடைக்குன்னு சொல்லிட்டான் இல்லையா. அப்போ நெக்ஸ்ட் பாருங்கள், யூசஸ் ஆஃப் எத்தனைக் ஆசிட். அப்போ எத்தனைக் ஆசிடோட உபயோகங்கள் என்ன அப்படின்னு பார்த்தா, இப்போது அசிட்டிக் ஆசிட்ன்றது அசிட்டிக்னது அமிலத்தன்மை வாய்ந்தது. பேசிஸ் ஆசிட்னா காரத்தன்மை வாய்ந்தது, ரைட்டா. அமிலத்தன்மை வாய்ந்த ஒரு ஆசிட் அமிலமானது அது லோவர் கான்சன்ட்ரேஷன். அப்படின்னா லோவர் கான்சன்ட்னா கம்மியான அடர்த்தி. அப்படின்னா என்ன? அது தண்ணி அதிகமாக கலந்துருக்கு, அந்த ஆசிட் கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். அடர்த்தி எப்போ அதிகமாக இருக்கும்? ப்ரொப்போர்ஷன் ஆஃப் த வாட்டர் மிக்ஸ்டு வித் சப்ஸ்டன்ஸ்னால் ஒரு பொருள் உள்ள தண்ணியோட அளவு எவ்வளவு இருக்கிறது என்பதை பார்த்து தான் கான்சன்ட்ரேஷன் அளவிடுவார்கள், ரைட்டா. அதுக்கு பேர் வினிகர்னு சொல்கிறான். வினிகர் இஸ் யூஸ்ட் அஸ் எ ஃபுட் அடிட்டிவ். அப்படின்னா உணவுக்குள்ள பயன்படுத்தக்கூடிய ஒரு நல்ல சாதனம்னு சொல்கிறோம். ஃபுட் அடிட்டிவ்னா சேர்க்கக்கூடிய. அடிட்டிவ்னா நீ ஜாயின்னு சொல்லுவேன், ஏன் ஜாயின்னு போடக்கூடாது அப்படின்னா அது இங்கிலீஷ் வேர்டு. சாதாரணமாக நீங்கள் பேசும்போது, இப்போ ஸ்கூலில் பேசும்போது ஐ ஆம் ஜாயினிங் வித் மை ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஐ ஆம் அடிட்டிவ் வித் மை ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லக்கூடாது, ரைட்டா. அது வேறு இது வேறு, ரைட்டா. சரி, இஸ் யூஸ் அஸ் எ ஃபுட் அடிட்டிவ் அப்படின்னா அந்த உணவில் சேர்க்கும்போது இதில் அடிட்டிவ்னா சேர்க்கிறது, ரைட்டா. அடிஷன் மேத்ஸில் போகும்போது அடிஷன்னு வரும், இணைத்தல் அப்படின்னு வரும், ரைட்டா. அங்கே போய் அடிட்டிவ்னு போட்டுறக்கூடாது, ரைட்டா. இஸ் அடிட்டிவ் 1+2ன்னு போடக்கூடாது, புரியுதா. கொஞ்சம் சற்று வித்தியாசப்படும் இங்கிலீஷில், ரைட், நோ ப்ராப்ளம். ஏ ஃப்ளவரிங் ஏஜென்ட் அண்டு ப்ரிசர்வேட்டிவ். அப்போ ஃப்ளவரிங்னா அதனோட என்ன சொல்கிறது, சுவை ஏஜென்ட். இது என்ன செய்யுதுன்னா ஒரு சுவை ஏஜென்ட், சுவையை உண்டாக்கக்கூடிய ஒரு ஏஜென்ட்ன்றது. இப்போ நம்மளால் ஒரு வேலை முடியலை,
அந்த வேலையை இன்னொருத்தருக்கு கொடுக்குறோம், அந்த வேலையை அவர் செஞ்சு கொடுக்குறாரு. இஸ் ஏஜென்ட் ஃபார் மீ, எனக்கு அவர் ஒரு ஏஜென்ட். அப்படின்னா இந்த பொருளால் ஒன்று முடியல, அப்போ சுவையை உண்டாக்க முடியல, அப்போ சுவையை இது உண்டாக்குகிறது, அதிகமான சுவையை உண்டாக்குறது தான் இஸ் ஏஜென்ட். ஏஜென்ட்னா ஒரு நான் தமிழில் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தமிழில் அதில் வாக்கியமே இல்லை. ஏஜென்ட்னா புரோக்கர்னு சொல்லுவாங்க, இது நான் கெமிஸ்ட்ரியில் சரியான விளக்கம் இல்லை. ஏஜென்ட்னு இதுதான் ஏஜென்ட் ரைட்டா. அண்ட் ப்ரிசர்வேட்டிவ் ஒரு பாதுகாப்பானது ரைட்டா. இப்போ நெக்ஸ்ட்டு எத்தனாயிக் ஆசிட் இஸ் யூஸ் எதில் பயன்படுத்துகிறாங்க? இந்த மேனுஃபேக்சராக பிளாஸ்டிக் பொருட்கள் ரைட்டா. இந்த நீங்கள் வாளி வச்சுருக்கீங்களா, பிளாஸ்டிக் வாளி, அதை தயார் பண்ணுறதில் பயன்படுத்துகிறார்கள். தயாரிப்பு மேனுஃபேக்சர் தயாரிப்பு நல்லா கவனிக்கணும். இங்கிலீஷ் எப்படி அமைச்சிருக்கான்னு பார்த்துக்கணும். இன் மேக்கிங் டைஸ், இன் மேக்கிங்னா உண்டாக்குதல், இன்னா அதில், மேக்கினா உண்டாக்குதல். எது டைஸ் அப்படின்னா டைஸ்னு சாயங்கள் உண்டாக்குதலில் பயன்படுத்துகிறார்கள். பிக்மெண்ட்ஸ்னு நிறமிகள்னா இப்போ நீ கலர் சட்டை போடுற, அது கலர் எங்கேருந்து வந்துச்சு? காட்டன் வந்து கலர் வராது, பஞ்சிலேருந்து நூல் தான் வரும், வெள்ளையாக தான் வரும் ரைட்டா. அது பிக்மெண்ட்ஸ் நிறமிகள் ரைட்டா. அண்டு பெயிண்ட்ஸ்னால் நம்ம வீட்டுக்கு சாயம் பூச்சுறோம் இல்லையா, வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிறோம் இல்லையா, வண்ணங்கள். பிக்மெண்ட்ஸ்னால் நிறமிகள், அண்டு பெயிண்ட்ஸ்னால் வண்ணங்கள் ரைட்டா. அப்போ ரெண்டுக்கு என்னடா டிஃபரன்ஸ்? நிறமிகள் தான் வண்ணங்களை கொடுக்கின்றன ரைட்டா. மூலக்கூறாக விளங்குகின்றன. அது நிறமிகள் அண்டு பெயிண்ட்ஸ் வண்ணங்கள், இதுலேயும் இது பயன்படுத்தப்படுகிறது. அடுத்து நெக்ஸ்ட்டு இன் பிரிண்டிங் ஆஃப் ஃபேப்ரிக்ஸ் அப்படின்னா ஃபேப்ரிக்ஸ்னால் நம்ம போடுற துணிமணிகள் ரைட்டா. துணிமணிகளில் பிரிண்ட் நம்ம ஏதாவது ஒரு கலர் டிசைனில் பிரிண்ட் பண்ணோன்னா இன் பிரிண்டிங்னா இந்த அச்சிடுதல் ரைட்டா. வெறுமனா உன் சட்டை வெள்ளையாக போடணும்னா அதில் அச்சிடுதல் இருக்கா? இல்லை. வெறும் வெள்ளை வெள்ளை நூல் நூக்குது, அது வெள்ளை துணியாக வருதுன்னா அதெல்லாம் பிரிண்டிங்கே இல்லை. அதில் ஏதாவது கலர் சேர்க்கணுன்னா தான் பிரிண்டிங்னா அச்சிடுதல்னு அர்த்தம். ஏது ஃபேப்ரிக் அப்படின்னா துணியில் அச்சிடுதலில் பயன்படுத்தப்படுகிறது. அஸ் அ லேபரேட்டரி ரீஏஜென்ட் அப்படின்னா லேபரேட்டரின்னு என்னது? ஆய்வுக்கூடங்களில் விநியோகியாக, ஏஜென்ட்னால் வினையூக்கி, வினையை அதிகரிக்கும். ஏஜென்ட்றது அதிகரித்தல், ரீஏஜென்ட்னா இன்னமும் அதிகரித்தல். இந்த இடத்துல அப்படி தான் எடுத்துக்கணும். இஸ் அ ரீஏஜென்ட் அப்படின்னா வினைபுரியும் ஒரு கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸை அதிகமாக வினைபுரிய வைக்கிறதுக்கு இது பயன்படுத்தப்படுகிறது. அடுத்து ஃபார் கோகுலேட்டிங் ரப்பர் ஃப்ரம் லேட்டெக்ஸ் அப்படின்னா வாட் இஸ் த மீனிங்? ஃபார் கோகுலேட்டிங்னா உறைய வைத்தல், படிய வைத்தல். அப்போ ரப்பரை படிய வைத்தல். அது எங்கேருந்து ரப்பரை படிய வைக்கிறது? ஃப்ரம் த லேட்டெக்ஸ்னால் மரப்பால். லேட்டெக்ஸ்னால் மரத்திலிருந்து வடியக்கூடிய பால். அப்படின்னா சில மரங்களில் நீ ஒரு ஓட்டையை போட்டேன்னா ரப்பர் மரம்னு இருக்கும், கேரளாவில் எக்கச்சக்கம் இருக்குது. அதில் அங்கங்கே ஒரு ஆணியை வச்சு குத்தி விட்டுட்டுன்னா அந்த மரத்தில் அப்படியே ஒழுகும். அந்த மரத்தை அந்த ஓட்டை வழியாக ஒழுகிக்கிட்டே இருக்கும். நீ ஒரு குடத்தை கட்டி விட்டேன்னு சொன்னால் அதில் அந்த குடத்துக்குள்ளே அந்த ரப்பர் பாலெல்லாம் ஒழுகும். அதுக்கு பேர் தான் என்ன? லேட்டெக்ஸ்னு சொல்லுவாங்க. வாட் இஸ் த மீனிங் ஃபார் லேட்டெக்ஸ்? மீன்ஸ் மரப்பால்னால் உனக்கு நான் மரப்பால்னு சொன்னி மனப்பாடம் பண்ணக்கூடாது. எதையுமே மனப்பாடம் பண்ணக்கூடாது. ஃபிசிக்கல் விசிபிலிட்டிஸ் இருக்கணும் அல்லது அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். மரப்பால்ன்றது ஒரு மரம், அந்த மரத்துக்கு பேர் ரப்பர் மரம். அந்த மரத்தில் எல்லா மரத்துலையும் நீ ஓட்டையை போட்டேன்னு வருமா? வராது. அந்த ரப்பர் மரத்தில் ஒரு சின்ன ஓட்டையை அங்கே போட்டு விட்டு அந்த ஓட்டை வழியாக கூட அந்த பால் வடிஞ்சிக்கிட்டே இருக்கும். அங்கே பொருளை கட்டி விட்டு உள்ளே வடிஞ்சு கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா நிரம்பிடுச்சுன்னு எடுத்துகிட்டு வரணும். அதுக்கு பேர் லேட்டெக்ஸ்னால் மரப்பால். அண்டு கோகுலேட்னா உறைய வைத்தல். அதை நம்ம டெம்பரேச்சரை ரொம்ப கம்மியாக வச்சு, டெம்பரேச்சர்னால் வெப்பநிலை கம்மியாக வைத்து உறைய வச்சேன்னா ரப்பராக மாறிடும். நீ போடுற செருப்பு இருக்கு இல்லையா, செருப்பாக அது உறைஞ்சி தடிமனான பொருள் ஒரு கடிமனான பொருளாக மாறி, ரப்பர்னா கடினமான ஒரு பொருளாக மாறி. கோகுலேட்டுன்னா உறைய வைத்தல், அந்த பாலாக இருக்கக்கூடிய உறைஞ்சி கடினமாக்குறதுக்கு பேர் தான் கோகுலேட்டர். நெக்ஸ்ட் இந்த ப்ரொடெக்ஷன் ஆஃப் த ஃபார்மேட்டிகல்ஸ் அப்படின்னா ஃபார்மேட்டிகல்னா என்னது? மருந்துகள் ரைட்டா. அப்போ இந்த ப்ரொடெக்ஷனை தயாரிப்பு, இந்த ப்ரொடெக்ஷன் ஆஃப் த ஃபார்மேட்டிகல்ஸ் மருந்துகள் தயாரிப்பதிலும் இவைகள் பயன்படுகின்றன. நெக்ஸ்ட் ஆர்கானிக் காம்பவுண்ட் இன் டெய்லி லைஃப் அடுத்ததில் பார்க்கலாம், நேரம் இல்லை.